சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது முனிவர்களின் மோகதாப கதைகள். மாதவர்களே, மென்மை தன்மை, உற்சாகம், பகவத் ஸ்மரணை, புஷ்டி, விரக்தி, சாந்தி, ஸ்நானதானம் முதலியவற்றாலும் பிரம்மச்சரியம் முதலிய விரதங்களாலும் மேம்பட்டு விளங்கிய தக்ஷ பிரஜாபதியும் பூர்வ காலத்தில் காமாந்தகாரகனாக இருந்து வித்யுத் பரணை என்ற பரஸ்திரியை விரும்பினான். எல்லாவற்றிலும் விரக்தியும் எப்போதும் பகவத் ஸ்மரணையும் உள்ள நாரத முனிவரும் கூட அந்த வித்யுத் பரணை என்பவளை பிரம்மலோகத்தில் கண்டு காமம் கொண்டார். பிரம்மதேவனும் தன்னிடத்தில் சிறிதும் விருப்பமில்லாத அவளை கண்டு மோகித்தார். அவள் பிரம்மனை விரும்பவில்லை. எனவே வித்யுத் பரணை பசு வடிவம் கொண்டாள். அப்பொழுதும் நான்முக பிரம்மன் அவளை விடாமல் மோக வேட்கையால் துன்புறுத்தினார். அதன் பின்னும் தன் காமத்தை பிரம்மனால் அடக்க முடியவில்லை. அவர் படைத்த செல்வியான சரஸ்வதி தேவியையே மனைவியாக கொண்டு சிருஷ்டிகளை செய்தார். காசிபர் வம்சத்தில் தோன்றிய மரீசி என்னும் மாமுனிவர் காம இச்சை வசப்பட்டு தக்ஷ பிரஜாபதியை அடைந்து அவரது புதல்வியை தமக்கு கொடுக்கும்படி கோரினார். தக்ஷன் தன் புதல்விகளில் 13 அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். மிகுந்த யோகியும் அசுரர்களை விழுங்கியவருமான அகஸ்திய முனிவர் காம விருப்பதலால் விதர்ப்பராஜனின் மகளான லோபா முத்திரையை மணந்து அவள் சொற்படியே தவம் செய்தார். சகே ரிஷி என்ற தவசீலரின் தவத்தை கண்டு மோகமுற்ற குருமுனிவர் பிரம்மத்துவரை என்ற கன்னி பெண்ணை மணந்து பல காலம் காமசுகத்தை அனுபவித்தார். அவள் இறந்தபோது மிகுந்த துயருற்று தனது ஆயுளின் பாதியை அவளுக்கு கொடுத்து அவளை உயிர்ப்பித்தார். அடுத்ததாக யோகியும் தவசீலருமான சவண முனிவர் மகா யோக தவசியாக இருக்க விரும்பினார். பல ஆண்டுகள் தவம் செய்ததால் அவரது உடல் முழுவதும் மண் புற்றினால் மறைக்கப்பட்டது. இவ்வாறு அவர் இருக்கும்போது ஒரு ராஜகன்னிகை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை தோண்ட முயன்றாள். சவண முனிவர் அவளை தடுத்து அவளுடன் கூடி வாழத் தொடங்கினார். பக்ஷீஸ்வர முனிவர் என்பவர் ஆமையை போன்ற கழுத்தையும் எலும்பு போன்ற உடலையும் கொண்டிருந்தார். ஒரு ராஜகன்னிகையை கண்டு காமமுற்று அவளை தனக்கு மணந்து கொடுக்குமாறு அரசனிடம் வேண்டினார். முனிவரின் அசிங்கமான உருவத்தை கண்டு அரசன் தயங்கினான். ஆனால் முனிவர் தனது யோக வலிமையால் ஒரு மன்மத ரூபம் எடுத்து அரச கன்னிகைகளை மயக்கினார். அரசன் அவளை முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அடுத்ததாக கருடன் அதிரூபவதியிடம் சாண்டலியின் மகளுமான பேரழகியை கண்டான். அவள் மீது மோகமுற்று அவளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முயன்றான். அவள் அவனை கண்டு அஞ்சி சபித்தாள். கருடன் அவளிடம் மன்னிப்பு கேட்டு அவளது மனதை மாற்றி அவளை அடைந்தான். அடுத்து மிகுந்த தவசீலரான விபாண்டக முனிவர் ஒரு காலத்தில் ஒரு புனித நதியில் நீராடும் போது அதிதூரத்தில் வரும் ஒரு யவ்வன மங்கையை கண்டு மன்மத விகாரமுற்று அதன் விளைவாக தன் வீரியத்தை அந்நதி நீரில் ஒழுக்கினார். தெய்வகதியால் அந்த வீரிய சம்பந்தமான ஜலத்தை ஒரு பெண்மான் குடித்து கருவுற்று ரிஷ்யஸ்ருங்க முனிவரை பெற்றது. அந்த புத்திரனை கண்ட விபாண்டக முனிவர் அவனை வளர்த்து வந்தார். சிறுவனான ரிஷ்யஸ்ருங்கர் இளமையிலேயே சாந்தம், இந்திரிய நிகிரகம் முதலிய நற்குணங்களை பெற்றவராய் வளர்ந்து தக்க வயது வந்தவுடன் சுத்த சாந்த பிரம்மச்சாரியாகி இலை, கிழங்கு, புன்சை தானியங்களை சாப்பிட்டு கொண்டும் தன் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து கொண்டும் ஆண் பெண் பேதமே தெரியாமல் இருந்து வந்தார். அப்போது அங்க தேசத்தில் மழை பெய்யாமல் பெரும் பஞ்சம் உண்டானது. அந்த தேசத்து மன்னனான ரோமபாதன் யோசித்து ரிஷிஸ்ருங்க முனிவரை தன் தேசத்திற்கு அழைத்து வந்தால் மழை பெய்யும் என்று கருதி அவரை அழைத்து வந்தான். அங்கே பல வகை தாசிகளின் பலவித சிங்காரங்களால் ரிஷிஸ்ருங்கரை உபசரித்தான். ரிஷிஸ்ருங்கரும் அந்த தாசிகளின் காம வினோத சிங்காரங்களை ரசித்து மகிழ்ந்தார். ஒரு சமயம் கௌதம முனிவர் பெரும் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கடும் தவத்தை அறிந்த இந்திரன் இதனால் தன் பதவிக்கு என்ன தீங்குகள் விளையுமோ என்று பயந்து இந்த முனிவரின் தவத்தை அழித்து இவரது மனதை சஞ்சலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். எனவே ஒரு அப்சர ஸ்திரீயை கூப்பிட்டு அந்த கௌதம முனிவரை மயக்கி அவருடைய தவத்தை கலைக்கும்படி அனுப்பினான். அதுபோலவே அந்த தேவமங்கையை கண்டவுடன் கௌதம முனிவர் மதிமயங்கி மனங்கலங்கினார். அதன் விளைவாக உண்டான வீரியத்தை அவர் துரோணத்தில் விடவே அந்த துரோணத்திலிருந்து வில்லை பிடித்த வீரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாரான துரோணர் பிறந்தார். ஒரு காலத்தில் பிரம்மதேவர் சூரியனை கண்டு
நீ பூமியில் அரசனாக இருந்து பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரம தர்மங்களை செய்து வர வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறு தேவர்களில் உயர்ந்தவனான சூரிய பகவான் அயோத்தியாபுரியில் உபரி சரவசு என்னும் பெயர் பெற்று மன்னனாக இருந்து ஆசிரம தர்மங்களை கடைபிடித்து ஆட்சி செய்து வந்தான். அவன் சேனம், வில், அம்பு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் ஓர் விமானத்தில் ஏறி ராஜ்யங்களை சுற்றி பார்த்து வருவான். ஒரு சமயம் அவன் வனத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் தன் மனைவியர் யாருமே அருகில் இல்லாததால் மதன விகாரமுற்று மனம் வருந்தினான். அப்போது வெளிப்பட்ட அவனது வீரியத்தை ஒரு பலாச இளையார் செய்த தொன்னையில் விட்டு, இந்த வீரியம் வீணாயிற்று. என் மனைவி அயோத்தியில் இருப்பதால் இதை அவளை அடைந்தால் அவள் ஒரு புத்திரனை பெறுவாளே என்று யோசித்து குழம்பினான். அதை சேனம் என்று பறவை உணர்ந்து அதை தன்னிடம் ஒப்படைத்தால் அதை எடுத்து சென்று அயோத்தியில் இருக்கும் உன் மனைவியிடம் அதை கொடுப்பேன் என்று கூறி வீரியமுள்ள தொன்னையை வாங்கி தன் மூக்கால் கவ்விக்கொண்டு வான்வழியாக பறந்து அயோத்தியை நோக்கி வந்தது. அப்போது அதை கண்ட மற்றொரு பறவை, இது மாமிசமாக இருக்குமோ, இதை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணமிட்டு அந்த சேன பறவையோடு சண்டையிட்டது. அதனால் பலாச தொன்னையில் இருந்த வீரியம் யமுனை ஆற்றில் விழுந்தது. அந்த ஆற்றில் பிரம்மசாபத்தால் மீன் வடிவமுற்று இருந்த கிரிகை என்ற அப்சர ஸ்திரீ அந்த வீரியத்தை பருகியதால் அப்போதே கர்ப்பமுற்றாள். பிறகு அவள் பிரசவ வேதனை படும்போது வளைஞன் ஒருவன் எரிந்த வலையில் மீன் அகப்பட்டு கொண்டது. வளைஞன் அதை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து மீனை 2 துண்டாக வெட்டினான். அதன் கர்ப்பத்தில் ஆண் குழந்தையொன்றும் பெண் குழந்தையொன்றும் இருந்தன. அவற்றை வளைஞன் பார்த்து வியப்புற்றான். பிறகு தனக்கு கிடைத்த பொருளில் சமபாகத்தை அரசனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நியதிப்படி அதிலிருந்த புத்திரனை உபரி சரவசு என்ற மன்னனுக்கே கொடுத்து விட்டான். மன்னன் அதை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையிடம் ராஜலட்சணங்கள் பொருந்தி இருப்பதைக் கண்டு தீர்க்க ஆலோசனை செய்து, இவன் ராஜபுத்திரன் என்பதில் சந்தேகமே இல்லை என்று நினைத்து அந்த குழந்தையின் வரலாற்றை பற்றி வளைஞனிடம் விசாரித்தான். அவன் நடந்தவற்றை கூறினான். அதனால் அந்த மன்னன் வீரியத்தை தன் சேனப்பறவையின் மூலமாக அனுப்பிய போது அது யமுனை ஆற்றில் விழுந்ததால் அதிலிருந்து தோன்றிய குழந்தைகளே அவைகள் என்று தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ந்தான். வளைஞன் தனக்குரிய பெண் குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்து அந்த பெண்ணிற்கு சத்தியவதி என்று பெயரிட்டான். அவள் தன் தந்தைக்கு சொந்தமானதொரு படகை யமுனை ஆற்றில் ஓட்டிக்கொண்டிருந்தாள். அப்போது தெய்வகதியாய் பராசர முனிவர் அந்த ஓடத்தில் ஏறி நதியை கடக்கையில் சத்தியவதியை கண்டு மோகமுற்றார். அந்த சுந்தர மங்கையை பரிமளகெந்தி என்னும் காரண பெயரை உடையவளாக உடலில் நறுமணம் பரிமளிக்கும்படி செய்து அவளோடு கூடி மகிழ்ந்தார். அதன் விளைவாக சத்தியவதி கருவுற்று அவளுக்கு புத்திரராக வியாச பகவான் தோன்றினார். அந்த வியாசரோ சத்குணங்களை உடையவராக இருந்தும் தேவர்களுடைய நலனை கருதி விசித்திர வீரியன், சித்ராங்கதன் என்பவர்கள் இறந்த பிறகு அவன் மனைவியரை கூடி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் என்னும் 3 மன்னர்களை உற்பத்தி செய்தார். பிறகு வியாசர் ஒரு காலத்தில் ஆரண்யத்தில் அரணியை கடைந்து அதனிடமாக அக்னியோடு சுகர் என்ற பரிசுத்த பிரம்மஞானியை புத்திரராக பெற்றார். அந்த சுக மாமுனிவரோ கௌரவம், கபிலம், கிருஷ்ணம், நீலம் என்னும் பெயரையுடைய 4 புத்திரர்களையும் யோகசாலியான ஒரு புதல்வியையும் பெற்றார். சவுனகாதி முனிவர்களே, மன்மதனால் காமவசப்பட்டு வருந்திய முனிவர்களது சரித்திரங்களை எல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இனியும் சிலவற்றை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.